இந்திய விண்வெளித்துறையும் முனைவர் வன்னிய பெருமாள் நாராயணனின் விண்ணை நோக்கிய பயணமும். 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் நாள் ரஷ்யா முதலில் ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்திய நாள் உலகத்தில் நவீன விண்வெளி ஆராய்ச்சியின் தொடக்கம் என கருதலாம். இந்திய விண்வெளி திட்டம் 1962ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை பேராசிரியர் விக்ரம் ஏ சாராபாய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் நாளில் முதலாக ராக்கெட் இந்திய மண் தும்பாவிலிருந்து ஏவப்பட்டது. 1980ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் 40 கிலோகிராம் எடையுள்ள ரோஹிணி செயற்கைக்கோளை முதலாக இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட SLV-3 ஏவூர்தி மூலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இத்திட்டத்தின் இயக்குனர் முன்னாள் ஜனாதிபதி முனைவர் APJ அப்துல் கலாம் ஆவார். 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலில் தயாரிக்கப்பட்ட ஆரியபட்டா என்ற செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பி இந்தியா சாதனை படைத்தது. SLV-3க்கு பின்னால் SLV-3க்கு பின்னால் ASLV, PSLV, GSLV, LVM-3, SSLV போன்ற 6 தலைமுறை ஏவூர்திகளை வடிவமைத்து செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பியுள்ளது இந்தியா. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இந்திய மக்களுக்கு தொலைத்தொடர்பு, தொலைவுணர்வு, விவசாயம், நீர்வளத்தை கண்டறிதல், தட்பவெப்பநிலை அறிதல், புயல், சூறாவளி, சுனாமி போன்ற பேரிடர்கள் முன்னரே அறிந்து அறிவிப்பது, மீன்வளத்தை கண்டறிதல், தொலைக்காட்சி, தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல நன்மைகளை செய்து வருகிறது. இந்திய விண்வெளித்துறையான இஸ்ரோ விண்வெளியில் பல சாதனைகளை செய்து வருகிறது. இதுவரை 4006 சவுண்டிங் ராக்கெட்டுகளை அனுப்பி ஆய்வு செய்துள்ளது. 6 விதமான ராக்கெட்டுகளை வடிவமைத்து உருவாக்கி 100 ஏவூர்திகளை அனுப்பியுள்ளது. 131 செயற்கைக்கோள்களை வடிவமைத்து உருவாக்கி விண்ணிற்கு அனுப்பியுள்ளது. 35 நாடுகளைச் சேர்ந்த 433 செயற்கோள்களை இந்திய விண்வெளி ஊர்திகள் மூலம் விண்ணிற்கு அனுப்பியுள்ளது. மட்டுமல்லாது சந்திரயான் 1, 2, 3 மற்றும் மங்கள்யான், ஆதித்யா L1 போன்ற அறிவியல் திட்டங்கள் வழி நமது நாட்டின் வருங்கால தூண்களான மாணாக்கர்களிடையே அறிவியல் வேட்கையை தூண்டி விஞ்ஞான ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது இஸ்ரோ. இஸ்ரோ என்றாலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியன் என்று பெருமை கொள்ளும் ஒருங்கிணைப்பு தாரக மந்திரம் அல்லவா? இந்திய நாடே பெருமை கொள்ளும் நிறுவனமான இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை பேராசிரியர் விக்ரம் ஏ சாராபாய், பேராசிரியர் MGK மேனன், பேராசிரியர் சதீஷ் தவான், பேராசிரியர் UR ராவ், முனைவர் கஸ்தூரி ரங்கன், முனைவர் மாதவன் நாயர், முனைவர் K ராதாகிருஷ்ணன், மதிப்பிற்குரிய திரு AS கிரண்குமார், முனைவர் K சிவன், முனைவர் S சோம்நாத் ஆகிய விஞ்ஞானிகள் வழிநடத்தியுள்ளனர். இதோ இந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் மற்றுமோர் விண்வெளி சாதனையாளர் முனைவர் வன்னிய பெருமாள் நாராயணன் இந்திய விண்வெளித்துறையை வழிநடத்த வந்துள்ளார். 1984இல் விக்ரம் சாராபாய் ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த முனைவர் நாராயணன் திரவ உந்துவியல் அமைப்பு மைய இயக்குநராக 7 வருடங்கள் பணியாற்றியதோடு சேர்த்து மொத்தம் 41 ஆண்டுகள் பணியாற்றி இப்போது இந்திய விண்வெளித்துறையின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். திரவ உந்துவியல் அமைப்பு மைய இயக்குநராக இருந்த 7 வருட காலகட்டத்தில் அவர் செய்த சாதனைகள் ஏராளம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் திரவ உந்துவியல் அமைப்பு மையம் திருவனந்தபுரம் அருகிலுள்ள வல்லியமலையை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிறது. இம்மையம் துவங்க முக்கிய காரணமாக விளங்கியவர் இந்திய திரவ ஏவூர்திகளின் முன்னோடி என்று அன்போடு அழைக்கப்படும் முனைவர் AE முத்துநாயகம் அவர்கள். திரவ உந்துவியல் அமைப்பு மையம் இந்தியாவின் தலைசிறந்த விண்வெளி திட்டங்களுக்கு சிறந்த திரவ உந்துவியல் நிலைகளை வழங்கி வருகிறது. திரவ உந்துவியல் அமைப்பு மையத்தை தொடக்கம் முதல் முனைவர் AE முத்துநாயகம் அவர்கள் உள்ளிட்ட இந்திய விண்வெளித்துறையின் தலைசிறந்த விஞ்ஞானிகள் தலைமையேற்று வெற்றிகரமாக நடத்தி வந்துள்ளனர். 2018ஆம் ஆண்டு இம்மாபெரும் பொறுப்பு முனைவர் வ. நாராயணன் அவர்களிடம் வழங்கப்பட்டது. அன்று முதல்
தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்திய விண்வெளித்துறையின் மூத்த விஞ்ஞானி முனைவர் நாராயணன் திரவ உந்துவியல் மையத்தின் இயக்குநராக அனைத்து வெற்றிகரமான திட்டங்களுக்கும் ஒரு தூணாக விளங்கினார் என்றால் அது மிகையாகாது. இனி அவரால் இந்திய விண்வெளித்துறை அடைந்த புகழ்பெற்ற வெற்றிகளையும் அவர் கடந்து வந்த சவால்கள் நிறைந்த பாதையையும் பார்ப்போம். உலக நாடுகள் இந்தியாவுக்கு தர மறுத்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை இந்தியாவிலேயே வடிவமைத்து புதிய வகை செயற்கைக்கோள் செலுத்து வாகன இயந்திரத்தை 28 மாதங்களிலேயே வடிவமைத்து மாபெரும் சாதனையை செய்தது திரவ உந்துவியல் மையம். மற்ற நாடுகள் 42 மாதங்கள் கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை வடிவமைக்க எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிற நாடுகள் பல இயந்திரங்களை சோதனை செய்து ஏவும் காலகட்டத்தில் வெறும் 3 கிரையோஜெனிக் இயந்திரங்கள் கிடைக்கப்பெற்ற அனுபவங்களை மட்டும் வைத்துக்கொண்டு விண்ணில் செலுத்தியது மற்றொரு சாதனை. தரையில் பரிசோதிக்கப்பட்ட கிரையோஜெனிக் ராக்கெட்டை 34 நாட்களுக்குள்ளாகவே பரிசோதனை செய்து பறக்கவிட்டு சாதனை. உலகில் உள்ள 6 நாடுகளில் மட்டுமே உள்ள இந்த உயர்சக்தி கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை வைத்திருந்த வேளையில் வளர்ந்து வரும் இந்தியாவில் இத்தொழில்நுட்பம் உருவாக முக்கிய காரணமாக விளங்கியவர் முனைவர் வ. நாராயணன் ஆவார். சந்திரயான் 2 திட்டம் வெற்றி பெற முடியாமல் போனதை கண்டறிய முனைவர் வி. நாராயணன் அவர்கள் தலைமையில் தேசிய அளவில் ஒரு குழுவை நியமித்தது மத்திய அரசு. இக்குழு இரவு பகலாக ஆய்வு செய்து 30 நாட்களில் அதன் காரணத்தை அலசி ஆராய்ந்து இந்திய விண்வெளித்துறையின் அப்போதைய தலைவர் முனைவர் கே. சிவன் அவர்களிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையில் இக்குழு 127 பரிந்துரைகளையும் செய்திருந்தது. இப்பரிந்துரைகள் சந்திரயான் 3 திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு நிலாவின் தென்துருவத்தில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23 அன்று வெற்றிகரமாக தரையிறங்கியதை நாம் எல்லோரும் அறிவோம். சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற முனைவர் வி. நாராயணன் அவர்கள் தலைமையிலான தேசிய குழு அளித்த பரிந்துரைகள் மிக முக்கியமானவை. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய விஞ்ஞானிகளை நேரில் வருகை தந்து பாராட்டினார். சூரியனை பற்றி ஆய்வு செய்ய உலகின் 4வது நாடாக இந்தியா ஆதித்யா L1 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்து அனுப்பியது. இந்த செயற்கைக்கோளை ஏவூர்தியை பயன்படுத்தி விண்ணில் ஏவுவதற்கும் பின்னர் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்ச் 1 புள்ளியை துல்லியமாக சென்றடைய திரவ உந்துவியல் மைய இயக்குனர் என்ற நிலையிலும் ஆதித்யா L1 திட்ட ஆய்வுக்குழுவின் தலைவர் என்ற முறையிலும் முனைவர் நாராயணனின் பங்கு சாலச் சிறந்தது. மனிதனை விண்ணிற்கு அனுப்பும் தரம் வாய்ந்த L110 இயந்திரம், C-32 கிரையோஜெனிக் இயந்திரம், க்ரூ மாட்யூல் ப்ரொபல்ஷன் எனப்படும் விண்வெளி வீரர்களின் தொகுதியில் உள்ள உந்து விசை கருவிகள், சர்வீஸ் மாட்யூல் ப்ரொபல்ஷன் எனப்படும் சேவை தொகுதியை முனைவர் நாராயணன் தலைமையிலான குழு வடிவமைத்தது. தவிர மனிதனை விண்ணிற்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகளின் தரத்தை உறுதிப்படுத்தும் தரக்கட்டுப்பாட்டு குழுவின் தலைவராகவும் முனைவர் நாராயணன் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைநோக்கு பார்வையுடன் அவர் வகுத்த திட்டங்கள் 200 டன் உந்துவிசை தரவல்ல திரவ ஆக்சிஜன் மற்றும் இஸ்ரோசின் எனப்படும் ஏவூர்திகளில் பயன்படுத்தப்படும் உயர்தர மண்ணெண்ணெய் எரிபொருள்களை கொண்ட செமிக்ரையோ ஏவூர்தி இயந்திரங்களை இவரது மேற்பார்வையில் வடிவமைத்து அதன் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நீண்ட தூர கோள்களுக்கு பயணிக்க உதவும் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் எனப்படும் மின்னியல் உந்துவிசை இயந்திரங்களை வடிவமைக்க தேவையான ஆக்கமும் ஊக்கமும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார் முனைவர் நாராயணன். இந்திய விண்வெளித்துறை அதிக சக்தி வாய்ந்த புதிய தலைமுறை ஏவூர்தியை வடிவமைத்து உருவாக்கி வருகிறது. திரவ ஆக்சிஜன் மற்றும் திரவ மீத்தேன் கொண்டு இயங்கும் இவ்வதிசக்தி வாய்ந்த இயந்திரத்தை முனைவர் திரு வி. நாராயணன் தலைமையிலான திரவ உந்துவியல் மையம் வடிவமைத்து உருவாக்கம் பெற்று வருகிறது. பெங்களூரில் உள்ள LBSCயில் செயற்கைக்கோளுக்கு தேவையான உந்துவிசை கருவிகளும் அழுத்தம், வெப்பம், வேகம் போன்ற அளவீட்டு கருவிகளையும் வடிவமைத்து வழங்கி வருகிறது. முனைவர் வி. நாராயணன் திருவனந்தபுரத்திலிருந்து பணியாற்றிய போதிலும் LICC எனும் ஒருங்கிணைப்பு குழு வழியாக வலியமலை திரவ உந்துவியல் மையம் மற்றும்
மகேந்திரகிரி இஸ்ரோ உந்தும வளாகம் இடையே ஒருங்கிணைப்பு பணிகள் சுமூகமாக நடைபெறவும் IPRC மகேந்திரகிரி வளர்ச்சிக்கு தேவையான ஆக்கமும் ஊக்கமும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வந்தார். முனைவர் நாராயணனுக்கு கிடைத்த விருதுகளும் வெகுமதிகளும்: APJ அப்துல் கலாம் விருது, கடக்பூர் IIT சார்பில் வழங்கப்பட்ட மாண்புமிகு இந்திய ஜனாதிபதி அவர்களிடம் இருந்து பெற்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் டிஸ்டிங்விஷ்ட் ஆலும்னாய் விருது, மேல்நிலை படிப்பு MTech முதல் மாணவனாக தேர்வு பெற்றதற்காக வெள்ளிப் பதக்கமும் வழங்கப்பட்டது ஆகிய விருதுகள் உள்பட 12 தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். இந்திய விண்வெளித்துறைக்கு ஆற்றிய சிறந்த பணிக்காக ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தங்கப்பதக்கத்தை அன்றைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் முனைவர் வி. நாராயணன் அவர்களுக்கு வழங்கினார். சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியதை கொண்டாடும் விதமாக அதற்காக உழைத்த தமிழ் விஞ்ஞானிகளை தமிழக அரசு நினைவு பரிசு வழங்கி பாராட்டியது. இத்தாலி மிலான் நகரில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் ஃபெடரேஷன் சார்பில் சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற முக்கிய காரணமாக விளங்கிய விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்ட விருது உள்ளிட்ட 5 சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் குழுமம் சார்பில் கிடைக்கப்பட்ட விருது உள்ளிட்ட 7 விருதுகளை பெற்றுள்ளார். கல்வி நிறுவனங்கள் அவரது சேவையை பாராட்டி வழங்கிய விருதுகள் 4 மொத்தம் 28 விருதுகளை பெற்றுள்ளார் முனைவர் நாராயணன் அவர்கள். முனைவர் வி. நாராயணன் இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1964ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாளில் இயற்கை எழில் கொஞ்சும் மேலக்காட்டுவிளை கிராமத்தில் பிறந்தார் குழந்தை நாராயணன். அன்று யாரும் அறிந்திருக்கவில்லை. பிற்காலத்தில் அச்சிறிய கிராமத்தின் எல்லை வரையறைகளை தகர்த்தெறிந்துவிட்டு விண்ணை நோக்கி தனது எண்ண அலைகளை பாய்ச்சப் போகும் குழந்தை என்று. தெய்வத்திரு சி. வன்னிய பெருமாள், தெய்வ திருமதி S. தங்கம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்த குழந்தை நாராயணனின் குடும்பத்தில் கனவுகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அக்கனவுகளை நனவாக்கும் போதிய வளங்கள் இல்லை. அவருக்கு முனைவர் வி. கோபாலகிருஷ்ணன், வி. பத்மநாப பெருமாள், வி. கிருஷ்ணமணி ஆகிய 3 சகோதரர்களும், வி. நாகலட்சுமி, வி. ருக்குமணி ஆகிய 2 சகோதரிகளும் உள்ளனர். அவரது தந்தை ஒரு சிறிய வணிகராகவும் அம்மா இல்லத்தரசியாகவும் விளங்கினார். இத்தம்பதியினர் சொகுசு வாழ்க்கை வாழாமல் தங்கள் குழந்தைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஊட்டி வளர்த்தனர். கீழக்காட்டுவிளை அரசு ஆரம்ப பாடசாலையில் அவர் 5வது வயதில் 1ஆம் வகுப்பு படிக்கையில் உலக விண்வெளி வரலாற்றில் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்திய நிலாவில் மனிதன் கால் பதித்த நிகழ்வு நடந்தது. குடும்பத்தின் ஏழ்மை மாணவன் நாராயணனின் அறிவு வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்கவில்லை. உயர்ந்த கனவுகளுடன் திரு முத்துசாமி, தெய்வத்திரு செல்வமணி, தெய்வத்திரு ராமச்சந்திரன் ஆகியோரின் உதவியுடன் மும்முரமாக படித்த மாணவன் நாராயணன் எப்போதுமே மற்ற மாணவர்களிடமிருந்து தனித்து காணப்பட்டார். 1979ஆம் ஆண்டு சியோன்புரம் LMS மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக தேறியது அதற்கு சாட்சி. மாணவன் நாராயணனின் அறிவு தேடல் அவர் நாகர்கோவில் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தபோதும் தொடர்ந்தது. 1982ஆம் ஆண்டு கல்லூரியில் முதல் மாணவனாக தேறினார். பட்டப்படிப்பு முடிந்ததும் உடனே வேலையும் கிடைத்தது. சென்னை TI டைமண்ட்ஸ் செயின் லிமிடெட் நிறுவனத்தில் தனது பொறியியல் பணியை தொடங்கிய இளைஞன் நாராயணன் பின்னர் திருத்தணியில் உள்ள மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரிக்கு தனது உழைப்பை அளித்தார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு நிறுவனமான திருச்சி BHEL மற்றும் ராணிப்பேட்டை BHELல் அவரது வெற்றி பயணம் தொடர்ந்தது. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்தான் இந்திய விண்வெளித்துறையின் கதவுகள் அவருக்கு திறந்தன. தொழில்நுட்ப உதவியாளராக, அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்ற பணியில் சேர்ந்த நாராயணன் என்ற அந்த இளைஞனின் பணி கண்டு வியக்காதவர் இல்லை. இந்திய விண்வெளித்துறையின் புகழ்பெற்ற ரோஹிணி ஒலி ஏவூர்தி, அதாவது ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட் மற்றும் ASLV திட்டங்களில் இணைந்து தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டார். அவர் செய்த வேலையில் காட்டிய ஆர்வம், அர்ப்பணிப்பு அளப்பரியது.
எவ்வித வகுப்பு பயிற்சியும் இன்றி சுயமாக படித்து வெற்றி பெறும் படிப்பு என்று எல்லோராலும் கருதப்படும் கடினமான AMIE பொறியியல் இயந்திரவியல் பட்டப்படிப்பை சுயமாக படித்து தேறினார். இதற்கிடையில் வேலை பார்த்து கொண்டே அறிவு வேட்கையை மேலும் விரிவுபடுத்த அவர் தவறவில்லை. கடக்பூர் இந்தியன் தொழில்நுட்ப நிறுவனத்தில், அதாவது கடக்பூர் IIT நிறுவனத்தில் கிரையோஜெனிக் பொறியியல் கல்வியில் மேல்நிலை படிப்பு MTech படிப்பதற்காக 1988ஆம் ஆண்டு இணைந்தார். அங்கும் முதல் மாணவனாக தேர்வு பெற்றதற்காக 1990ஆம் ஆண்டு அவருக்கு வெள்ளிப் பதக்கமும் வழங்கப்பட்டது. அதன்பின் அவர் முனைவர் AE முத்துநாயகம் தலைமை வகித்துக் கொண்டிருந்த LBSC மையத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். அலுவல் பணிகளுக்கு இடையே மேற்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரது மனதின் உள்ளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. புகழ்பெற்ற கடக்பூர் IITயில் விண்வெளி பொறியியலில் ஆய்வு செய்து 2001ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார். பிற்காலத்தில் அவர் ஏவூர்தியின் செயல்பாட்டை ஆய்வு செய்ய இம்மேற்படிப்புகள் மிகவும் உதவியாக இருந்தது என்றால் அது உண்மை. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானிகள் பணியாற்றும் இந்திய விண்வெளித்துறையில் பொறியாளர் உதவியாளராக சேர்ந்து தான் படித்தது டிப்ளமா என்றாலும் அதை ஒரு எதிர்மறையாக கருதாமல் சுய முயற்சியில் பொறியியல் பட்டம், முதுகலை பொறியியல் பட்டம், பின்னர் முனைவர் பட்டம் என்று தனது கல்வித்தரத்தை வளர்த்து கொண்டு அலுவலகத்திலும் தான் ஏற்ற பணியை முழுமையாக நிறைவேற்றி எந்தவித சலனமும் இல்லாமல் 100% உழைப்பை தந்து இந்திய விண்வெளித்துறைக்கு அர்ப்பணிப்புடன் நல்கி ஓய்வறியாது உழைத்து கண் துஞ்சாமல் வேலை செய்து உழைப்பு உழைப்பு என ஒவ்வொரு நாளும் 22 மணி நேரம் அலுவலகத்தில் செலவிட்டு உழைத்த காரணத்தால் இன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 41 வருட அவரது அயராத உழைப்புக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார். சவாலான தருணத்தில் இன்றைக்கு அவர் முன்னிருக்கும் பணிகள் என்னென்ன? அதற்கும் பாரத பிரதமர் அவர்களே 2047 வரை திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது இந்திய விண்வெளித்துறையில் தன்னிறைவை அடைய வேண்டும், இந்தியா ஒரு வல்லரசு நாடாக திகழ வேண்டும் எனும் நோக்கில் பல்வேறு விண்வெளி திட்டங்களை அறிவித்திருக்கிறார். இதோ அத்திட்டங்கள் உங்கள் பார்வைக்காக. மனிதனை விண்ணுக்கு அனுப்பி அழைத்து வரும் ககன்யான் திட்டம். மனிதனை விண்ணுக்கு அனுப்பி சுமார் 400 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் 3 நாட்கள் விண்வெளியில் உலாவரச் செய்து பின்னர் பாதுகாப்பாக அவர்களை திருப்பி அழைத்து வரும் ககன்யான் திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அதன் பணிகள் அதிவேகமாக நடந்து வருகின்றன. தேவையான நிதியையும் இந்த ககன்யான் திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. பாரதிய விண்வெளி நிலையம் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் கூட்டமைப்பில் சர்வதேச விண்வெளி நிலையம் அமைந்துள்ளதை நாம் அறிவோம். நமது இந்தியாவின் சார்பிலும் விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளது. பாரதிய விண்வெளி நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள இவ்விண்வெளி நிலையத்தின் முதலாம் நிலை 2028ஆம் ஆண்டு செலுத்தப்பட உள்ளது. 2035ஆம் ஆண்டு அனைத்து நிலைகளும் செலுத்தப்பட்டு முழுமையான பாரதிய விண்வெளி நிலையமாக உருப்பெற உள்ளது. சந்திரயான் 4 திட்டம். சந்திரயான் 1, 2 மற்றும் 3வது திட்டத்தை தொடர்ந்து சந்திரயான் 4 திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி அனுமதியும் வழங்கியிருக்கிறது. இத்திட்டத்தின்படி நிலவில் விண்கலம் மென்மையாக தரையிறங்கி அங்கிருக்கும் நிலா மண் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து அதை ஆய்வு செய்வதுதான் அதன் நோக்கம். இதற்கான ஆயத்த பணிகள் சிறப்பாக நடந்து வருகின்றன. புதிய தலைமுறை செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் NGLV நமது LVM-3 செலுத்து வாகனத்தை விட 3 மடங்கு அதிக சக்தி வாய்ந்த புதிய தலைமுறை செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்தை உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை புதிய தலைமுறை செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்தை வடிவமைக்கவும் உருவாக்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ரூபாய் 8240 கோடி நிதியை அமைச்சரவை ஒதுக்கீடு செய்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது.
வெள்ளிக்கோள் ஆய்வு திட்டம். பூமிக்கு மிக அருகில் உள்ள வெப்பமான கோள் வெள்ளியாகும். வீனஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் வெள்ளிக்கோள் பல்வேறு புதிர்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இவை யாவும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். இக்கோளை ஆய்வு செய்யத்தான் மத்திய அரசு வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் எனும் வெள்ளிக்கோள் ஆய்வு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. குலசேகரப்பட்டணத்தில் ஏவுதளம். தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள குலசேகரப்பட்டணத்தில் சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் நாட்டின் 3வது ஏவுதளம் அமையவுள்ளது. இத்தளம் அமைய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் 2024 பிப்ரவரி மாதம் 29 அன்று அடிக்கல் நாட்டினார். இன்னும் 2 ஆண்டுகளில் ஏவுதள பணிகள் நிறைவு பெற்று ஏவூர்திகள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம். இந்தியாவின் செயற்கைக்கோள் செலுத்து வாகன ஏவுதளமான ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை 2025 ஜனவரி மாதம் 16 அன்று ஒப்புதல் வழங்கியது. இதன் மூலம் புதிய தலைமுறை செயற்கைக்கோள் செலுத்து வாகனங்களை ஏவுவதற்கும் வருடத்திற்கு 15 ஏவூர்திகளை செலுத்துவதற்கும் இந்த 3வது ஏவுதளம் உதவியாக இருக்கும். ரூபாய் 3985 கோடி செலவில் அமையவிருக்கின்ற இந்த ஏவுதளம் இந்திய விண்வெளி திட்டத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கன்னியாகுமரியில் விண்வெளி அருங்காட்சியகம். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க இந்திய விண்வெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இவ்வருங்காட்சியகம் அமைப்பதற்கான தொடக்க கட்ட பணிகள் வெகு வேகமாக நடந்து வருகின்றன. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்துள்ள அத்தனை திட்டங்களும் முத்தானவை. இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவிருக்கின்ற அருமையான திட்டங்களாகும். வெற்றிக்கு பின்னால் இந்திய விண்வெளித் துறையில் முனைவர் வி நாராயணன் செய்த இத்தனை சாதனைகளுக்கு பின்னால் பக்கபலமாக இருந்து கொண்டிருப்பவர் அவரது துணைவியார் முனைவர் கவிதா ராஜ், அவரது மகள் திவ்யா, மகன் கலேஷ். அவருடைய வளர்ச்சிக்காக ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருபவர்கள் அவருடைய பெற்றோர்களுடன் அவருடைய மாமனார் பேராசிரியர் கலேசராஜ், மாமியார் நிர்மலாராஜ், சித்தப்பா வைகுண்ட பெருமாள், நாராயண பெருமாள் மற்றும் செல்லதுரை. முன்னாள் ஆசிரியர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், அவருடைய மூத்த அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து கல்வியாலும் கடின உழைப்பாலும் இறை பக்தியாலும் இந்திய விண்வெளித் துறையில் 41 ஆண்டுகள் ஆற்றிய பணியை அங்கீகரித்து ஆராய்ச்சித் துறையில் மிக உயரிய பதவியான இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் பதவியை வழங்கி இந்திய அரசு கௌரவித்துள்ளது. ISRO சேர்மன் போஸ்ட்டு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு பொசிஷனாகும். நான் இந்த ISROவில் ஜாயின் பண்ணி 41 வருஷம் ஆச்சுது. 1984 ஜாயின் பண்ணேன். இந்த LPSCயில் 7 வருஷம் மட்டும் டைரக்டராக இருந்துட்டுருக்கேன். நேற்றைக்கு தான் இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. சேர்மன் ISRO, செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், சேர்மன் ஸ்பேஸ் கமிஷன், இந்த மாதிரி 3 பொசிஷன் 3 போஸ்ட்டை சார்ந்த ஒரு பதவியாகும் இது. நான் என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர் நாகர்கோவிலில் மீரக்காட்டுளையக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கும் சொந்த ஊர். எங்கள் அப்பா வன்னிய பெருமாள், அம்மா தங்கம்மாள். அப்பா ஒரு சின்ன பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க. நாங்கள் படித்ததெல்லாம் இந்த தமிழ் மீடியத்தில் கிராமப்புறத்தில் கீழக்காட்டுல ஒரு ஸ்கூலில் தான் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தது. இந்திய விண்வெளித்துறையில் தொழில்நுட்ப உதவியாளராக பணியில் சேர்ந்து இன்று இந்திய திருநாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக நமது நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகளுக்கு பின் மாற்றும் மாண்புமிகு பாரத பிரதமரின் கனவை நிறைவேற்ற இந்திய விண்வெளித்துறையின் செயலாளர், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர், இந்திய விண்வெளி ஆணையத்தின் தலைவர் ஆகிய பதவிகளை ஏற்று பணிபுரிய ஆரம்பித்துள்ள முனைவர் நாராயணன் அவர்களின் வாழ்க்கை மாணவ மாணவிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை.